கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு இந்த சட்னி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே பெரிய பல்லாரி வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பூண்டு, வரமிளகா, புளி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் புளித்தலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா தான் கருத்து போகாமல் இருக்கும். கழுவிட்டு அந்த கத்திரிக்காவை அப்படியே வந்து டேரெக்டாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 பழுத்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி மூடி வச்சுருங்க. நல்லா ஸ்லோலியாக அந்த எண்ணெயிலேயே வந்து வதங்கணும். தக்காளியில் உள்ள நீர்லேயே வந்து கத்திரிக்காய் வதங்கிடும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தேவைப்பட்ட எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் சட்னி தயார். கத்திரிக்காய் மட்டும் நல்லா வெந்திருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி